நட்டையை கழட்டிக்கிட்டு இருப்பேன். பாசண்ணா ஏற்கனவே உங்க அமர்கலம் தாங்க முடியாது. நீ ஓனர் ஊருக்கு வர போறாரு, என்ன பண்ண போறீங்களோ? சரியா தாண்டா சொன்ன கருப்பட்டி. நான் அமெரிக்காவில புஷ்கம்பெனில வேலை செய்யும் பொழுது ஜார்ஜ் புஷ்ஷே அப்பாயின்மெண்ட் வாங்க அரை மணி நேரமா காத்துக்கு நிப்பான். லைஃப் ஸ்டைலே வேறடா. வேலையை பாரு. மச்சானே வடை சாப்பிடுறீங்களா? பாரு, நான் அமெரிக்காவில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? மேரி ப்ரௌன், பீட்சா கட், பீட்சா கார்னர், கட்லெட் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல பாரு, லோக்கல் அடை வடனுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? வந்துட்டேனே. என்னடா உன் தொடையில தொட்ட மாதிரி துடிக்கிற? சரி தொட்டு பாரு. வடக்கு மாட்டின எலி மறந்துக்கிட்டு வாய பாரு. கருமம் பிடிச்சவன். வடையில நூல் இருக்கு. நீ கொடுக்குற ₹1 அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா இருக்கும். பாருடா, வடை விக்கிறவன் சாலமேன் பாப்பா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். இவங்கள சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் சன் டிவி அரட்டை அரங்கத்தை பார்த்துட்டு அகலாயத்தனமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க ஊசி போன வடையை வித்து ஊருக்குள்ள கால்ரா பரப்புறதுக்கு? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு மாவாட்டி 6 மணிக்கு வடை சுட்டு நாயா பேய அலைஞ்சு விக்கிறோம். கெட்டு போறது மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்குடா. ஆமா, இவர் பெரிய சந்திரபாபு நாயுடு, ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும். டேய், எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிஎம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான்டா. டேய், தமிழ்நாட்டு சிஎம் யாருடா? சந்திரபாபு நாயுடு காரு. ஏண்டா தமிழ்நாட்டுடைய சிஎம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நான் சொல்றேன். டேய், ஊசி போன வடையை வித்தது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தமிழ்நாட்டுடைய சிஎம் செல்வி ஜெயலலிதா இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு சொன்ன பாரு, உன்னை உயிரோடவே கொளுத்து. அப்படி ஆந்திரா கோடி காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்ண வேலையை பாருங்கடா. வடை விக்கிறாங்களா வடை? ஐயா பஸ் எப்போ வரும்? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஏண்டா பட்டணத்து அறிவு கட்ட முண்டம். பஸ் ஸ்டாப்ல எதுக்கு அனுப்பாங்க? பஸ் வந்தா தானே. வராத. ஊரெல்லாம் ஒரே ஸ்ட்ரைக்கு, எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டாங்க. இந்த ரூட்ல பஸ் இல்ல, சைக்கிள் கூட வராது. என்ன எசிட்டி இது? இதுக்கே இப்படி நீங்க அழுத்துக்கிறீங்க. தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இப்போ என்னடி பண்றது? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. சும்மா நடந்து போறவன பார்த்து கண்ணடிக்கலாம். பின்னாடியே வந்தானா சார் இவன் ஈவ்டீசிங் பண்ணானு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். சைக்கிள்ல போறவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம். கார்ல போறவன கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு படி மேல போய் முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அப்பனே ஆத்தானே தூக்கல தொங்க போடலாம். இப்படி நீங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யலாம் இல்லையா சார்? கரெக்ட். என் பொண்ணு இப்படிதான் ஓடி போச்சு, ஆனா நான் தூக்கல தொங்கல. மானஸ்தன் சார், மானஸ்தன். முதல்ல இப்படிப்பட்ட ஆளை தான் கொளுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன உடம்பு எப்படி இருக்கு? ஓ வெரி சாரி, வெரி சாரி. இவ்வளவு நேரம் நான் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். 1 மினிட். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், அபௌட் ஹேண்ட். பிரமாதமா இருக்கு. ஏய், ஓகே ஓகே, புரியுது. என்னடா இவ்வளவு நேரமா நம்மள கிண்டல் பண்ணாம இவ்வளவு மட்டும் கிண்டல் பண்ணாதான் டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு என்ன, வேணாத்தவன் பைக்ல வருவான், அள்ளு சில்லற கிடைக்குமானே ஹாய்னு கையை போட்டு போயிட்டே இருக்க போறீங்க. அதானே உங்களுக்கு என்னம்மா, எவனாவது லிப்ட் கொடுப்பான், எங்களை சொல்லு. என்ன நீ பொண்ணுங்களுக்கு லிப்ட் கொடுக்கறமா? வயசான நமக்கு லிப்ட் கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணுங்க கை நீட்டினா வண்டி நிக்கும், நாம கை நீட்டினா டாட்டா காமிச்சிட்டு போடுவானுங்க. ஆமா ஆமா, படிச்சவனுங்க நிறைய இருக்கிற ஊர்ல அப்படிதான் இருக்கும். அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்திலையும் பெரியவங்களுக்கு சேவை செய்யறதே தன் வாழ்க்கையின் லட்சியமா கொண்ட ஒரு மகானும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்ததே இல்லையே. உன் ராசி எப்படி? நான் என்ன செய்யட்டும்? குறுக்க பேசிட்டு யாருப்பா அப்பேற்பட்ட மகான்? அதோ அந்த கேரேஜுக்கு போனீங்கன்னா மாணிக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கார்லயே கூட்டிட்டு போவார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சும்மா ஏன் அவசரமா பேசிக்கிட்டு போய் என்னன்னு தான் கேட்டு பாப்போமே. சார் நாங்களும் வரோம் சார். நீங்களும் வாங்கம்மா. நோ நோ, அவர் பெருசுங்க மட்டும்தான் அலோ பண்ணுவாரு, சிறுசுங்களை அலோ பண்ண மாட்டார். எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கம்மா. என்னடா கடை மூடி இருக்கு? அது வேற ஒண்ணு இல்ல, ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி கடை வச்சான். அங்க வேலை வைக்கிறவங்க எல்லாம் இங்கே கடன் வச்சுட்டு கடையை தீவிர பண்ணிட்டானுங்க. அவன் ஓடிட்டான். அதான் மேட்ரு. அவன் மட்டும் ஓடலடா, இன்னும் கொஞ்ச நாள்ல மாணிக் ஆட்டோ கிளினிக் ஓனர் அப்படித்தான் ஓட போறான். என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லி என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லடா. சொன்னீங்க என்கிட்ட இருந்தா உண்மையில வராதுடா. டேய், என் தலையை வெட்டி போட்டாலே நான் உண்மையை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கிளினிக்க மூணானா நான் அமெரிக்காவில புஷ்கமன்ல போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க எல்லாம் லோக்கல் இந்தியன் இருப்பீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஊர் அது பக்தாஸ், போய் பான்பரா வித்து பொழைச்சிக்கோ. உன் ஊரு முசிறி, அதான் போனிக்கிட்டு சொல்றேன். விசிறி வித்து பொழைச்சிக்கோ. உன் ஊரு உசிலம்பட்டினே. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறா. ஏன்டா நினைக்கிறீங்க? அவரு போனா என்ன, நீங்க எங்களுக்கு பாஸ். நீங்க தானே பாஸ், நீங்க தானே பாஸ். அரை மணி நேரமா எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதான் இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காகத்தான்.
தேங்க்யூ. கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ். அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார், போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சாரி சார், சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டேய், யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு மச்சான், பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏன் மம்முட்டிங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க்யூ சார். முடியாது. ஏன் அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளை வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல, செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஓகே. சேலஞ்ச். சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்சா அடைக்கடா. நாளைக்கேடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அட்ரா. ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா, அடி, அடி. அட்ரா. என்னடா கம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு சைடா பிடிக்கணுமா? எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸ் எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி அடா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா அங்க பாரு, ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே. பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு, நடு ரோட்ல கயட்ட சொல்ற. அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஹாய் கலிவரதன், லவ் யூ. பண்ணமில்ல. என்ன அறையா உதையா? அரை. இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? No. நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். Never. பாக்கலாமா? பஸ் வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஏப்பா, ஒரே கூட்டமா இருக்குது, எப்படி ஏறுறது? டேய், கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா. பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஏன்டா ஸ்டூடண்ட்? உங்களை எல்லாம் நிப்பாங்க, இடிக்காம போறோம். ஏய் ஏய் டிச்சு புடு. போ போடா. ஏய் ஏய், இந்த மாதிரி சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி, ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி, பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய், ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன். இடி. எத்தனை நாள் இந்த வேலை?
எத்தனை நாளா அந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். இவன் தானா அவன்? போலீஸ் ஏட்டுன்னு எரும மாடு டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க. இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு? புக்கா வச்சுட்டு போ. எனக்கு எதுக்கே இது? ஆ. நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? Excuse நல்லா me. இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் இருடா. ஐயோ ஏடா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற நீ? பின்ன என்ன சார், நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஃபீரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவார்டர் கரெக்ட் பண்ணலாம்னு எது போறது. கோட்டா? நட பிரின்ஸ் ரூமுக்கு. சார் வேணாம் சார், சொல்றேன் நானடா. சார். வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் இப்படி சார். வர போறே இல்லையா? சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின்விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா? உங்க மூத்த பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னடா அஸ்வின், என்னையில இருந்து வேஸ்டிங் மாடலிங் பண்ண ஆரம்பிச்ச? தமிழ்நாட்டுக்கார வேட்டி கட்டுறதே அதிசயமா இருக்கா? இல்ல நீ ஊட்டில இருந்தவனாச்சே, சொட்டு மப்பளோட அளவே அதுக்கு சொன்னேன். இதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாண்டா? சரி, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, எங்களுக்கு ஸ்வீட் கொடுப்ப நாங்க எதிர்பார்த்தோம். நீ மறந்துட்ட, அதான் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தா தேங்க்யூ. இப்பாவது சொல்லி வேஸ்டி எதுக்காக கட்டிருக்க? டேய், பாரதி என் பர்த்டேக்காக இத பிரசன்ட் பண்ணிருக்காடா. கதை அப்படி போகுதா? காதலிக்கிற ஸ்டேஜ் வேஸ்டி வாங்கி கொடுத்துருக்கா, சந்தோஷமா கட்டிட்டு இருக்கேன். அடுத்து கலட்டி விடுற ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும், அப்ப கோணம் வாங்கி கொடுப்பா, அதையும் சந்தோஷமா கட்டிக்க. நிறுத்துங்கடா. இவன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறிட்டா தெரியுமா? அவ எதுக்கு பதறனால யாருக்கு தெரியும்? அஸ்வினை மூட் பண்றதே உனக்கு வேலையா போச்சுடா. இவன் ஒளிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். நீங்க ஒத்துறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் ஊத்துறன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கடைய போட போறேன். வாங்கடா. தாயா இந்த மண்ணோட குணம். படிச்சோன்னா என்னமா படிக்கிறாங்க பாரு. என்னத்த கவுந்தடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க? கொண்டா அப்படி அன்பே, கட்சி கையறா. உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். ஏடா மூதேவி, இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா? ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க. சார் இத கொஞ்சம் பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்க. அட இத பாருங்க சார். கொண்டா. யோ, இந்த காலத்துல உரநட, அந்த காலத்துல செய்யுள் தானேயா? நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதிகாலத்து மனுஷன் சொல்றீங்க. பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுல பண்ணி. உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். அப்பம் பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரழியாத வந்துரு. தள்ளி இல்லம்மா. டே அஸ்வின், என்னடா நீ பொண்ண தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? சார், அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதுனால தப்பா நினைக்கிறதா? அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களேவா? பசங்களோட சேர்த்து ஒண்ணே. பாத்தியாப்பா, உன்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன பலன்னு? உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேருன்னு சொல்லு. ஆமா குவார்டர் தான் வருமா? இவ்வளவு புக்கு போட்டு குவார்டர் தான் வருமா? இருக்கிறதே விற்க மாட்டேங்குதே, நீ வேற. இதெல்லாம் எடுத்து வைடா. போடுற படிக்கிற புக்கெல்லாம் விக்கிறீங்க, அறிவில்ல உனக்கு? மாம, மக்களுக்கு தான் தேவை புக்கு, இப்ப நமக்கு தேவை கிக்கு. போறோம். புள்ளுக்கு வேணும்டா. புள்ள எடுத்து வச்சு தொலைங்க. எடுத்து வைடா. போடா. இந்த இதையும் போடுறான். இன்னும் ஓகேவா? சரி, காசு கடை முடியும். காசு கொடு. என்னைக்கு எடுப்ப? குடு நைனா. என்ன குடு. குடுங்கடா. இவனுங்களை சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். ஏன்னா நீ என்ன சும்மா பொம்மைய பாத்துக்கிற? வாங்குதுன்னா வாங்க, இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அதை தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா என்ன பண்ணீங்க? இங்கேயே படிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? புக்க வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடற்புறா இருக்கிறதா? பரவாகுது, எதாவது என்ன மொழியில பேசுறீங்க? தமிழ்ல பேசு. ஐயோ, தமிழுக்கு வந்து சோதனையப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடிக்கிட்டு போ. இந்த புக் என்ன விலை? இருக்கும். சரி, 100 ரூபா கொடு. இந்தா. 100 ரூபாவா? சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 50 ரூபா கொடுங்குறேன்.
என்ன கோழி கலர் மாதிரி கலையும் கிடக்குற என்ன ஓனா என்னன்ற சொல்லு. ஐயோ இது எவ்வளவு? வாட்டர் குடு. குவாட்டரா? புரியல? இல்ல 25 ரூபா குடுன்றான். பாவம். ஏய் வாங்கடி. ஐயா சாண்டில்யனின் புத்தகம் வந்தால் எடுத்து வைப்பீர்களா? கடுதாசு போடுறேன் வந்து வாங்கிக்கோ. போவியா? ஒரு ஆளு ஒரு புக்கு வாங்குறதுக்கு இத்தனை பேர்ரா. என்னங்கடா கதை. சைடிஸ் எல்லாம் வாங்கிருக்கடா, எதையும் மறந்துடாதீங்க. முதல்ல ஊறுகாய வாங்குங்கடா, இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒரு பெக் ஏத்துனா 10 ஆண்டுக்கு சமம். ஏண்டா அர்ஜுனே, இன்னைக்கா ஒரு பெக் அடியடா. டேய் அவன் தப்புடா. ஒன்னொன்னு எடுத்துக்க. மாற முடியும். டேய் இன்னும் அடிக்கவே அதுக்குள்ள மப்பேறி போச்சா? இவெல்லாம் ஒரு பெக் அடிச்சா தானே பார்த்தால் சவா. அதெல்லாம் ஒயிட் சாப்பா பார்த்தாலே ஐயோ இது எப்ப வருவானுங்களோ. என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? ஆட்டோகிராஃப் பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இதோ போட்டுறேன். என்ன சார் கையெழுத்து உங்கள மாதிரியே கிறுக்கலா இருக்கு? இது என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சொருகி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேர மாட்டான். தேங்க்யூ. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். என்னடா மூஞ்சிக்கு முன்னால ஒரு மணி நிற்ற? ஓஹோ வெத்தி பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்து வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலான்னு பாக்குறியா? உங்களுக்கு சொத்தும் இல்ல சுகமும் இல்ல. கொண்டாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம் தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க. போட. தேங்க்யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதீயா. நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி 25,000 30,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 ரூபாய் தான் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பரை நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திராஸ் பவுடர் தடவி இருக்கு. ஆந்திராஸ் பவுடரா? இனிமே கையென்ன என் டைக்கு கூட குஷ்டம். இங்க 2,000 ரூபாய், இங்க 3,000 ரூபாய், ஆக மொத்தம் 4,500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதுல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. 8,500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெல்லாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பண்ணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னன்னு சொல்றீங்க? என்ன சொல்றாங்க? என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய் அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா பார்த்தேன்.
ஆசைய காத்துல தூது விட்டு சரி பாட்டெல்லாம் போதும் போய் வேலையை பாரு மாமா. தெரியும்டா உன் வேலையை பாடுறா. அக்கா 3 அரலுசுங்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடுறாங்க. மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கற்பனையா? முதல்ல யாருன்னு விசாரிப்போம். கம். வாங்க 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 வாங்க. இங்க ஏதோ காலியா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு இவ தலைதான் காலியா இருக்கு. காலின்னு சொன்னீங்களே, இடமா இதயமா? இதயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு தங்கறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் வேக்கன்ட், யூ கேன் ஆக்குபை. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. கட்ட பிரம்மச்சாரிங்க நாங்க 3 பேர் இங்க இருக்கிறோம். கன்னி பொண்ணு நீ இங்க தங்கறேன்னு சொல்றியே, ரொம்ப துணிச்சலம்மா. இருந்தாலும் நாங்க தாராளமா இடம் தரோம். ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க, நான் இங்க தனியா தான் தங்க போறேன். ஊட்டில ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். அதனால தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாதீங்க, நீங்க இங்க தங்குற வரைக்கும் மத்தவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்க சாமா செட் எல்லாம் எங்க? அதெல்லாம் லாரியில பின்னாடி வந்துட்டே இருக்கு. நிறைய சாமான் போல இருக்கு. அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி உங்க ஐட்டத்தை நாங்க எடுத்து பாத்து மெதுவாமா. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி போய்கிட்டு இருக்கேன். யாரு? நான் அம்மாவோட அசிஸ்டன்ட். அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் சாரா நீங்க போங்க சார். மெதுவா ராஜா. நான் வேணா எடுத்துக்கிட்டு வரட்டா? உங்களை வேணாலும் நான் தூக்கிட்டு போறேன் ராஜா. பார்த்து ஒண்ணு மட்டும் கிளியர் பண்றேன். என்ன? நம்ம 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுதே. உங்களுக்கு ஆண் கல்யாணம். தாராளமா இங்க இருந்தே பாருங்க பாருங்க. என்னங்க என்னங்க, நீங்க அடிக்கடி மூட விட்டாகணும், அத நாங்க பாக்கணும். என்னடா நிக்கிறீங்க? பாப்பாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டல வரைக்கும் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் வேணா வலிஞ்சு விடுத்தங்களா? நோ தேங்க்ஸ். அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பாப்பாவுடைய பாதம் பன்னு மாதிரி வீங்கி இருக்கு, அதுல பார் ஐஸ் வச்சு சரக்கா சரக்கான்னு தேய்ச்சி விடட்டுமா? நான் வேணா ஃபேனை போட்டு தொடச்சு விடட்டா? So sweet of you. ஆனா டான்ஸ் ஆடுறது எனக்கு சாதாரண விஷயம் தான். ஐயோ, எனக்கு அது நல்லா வருங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல சூப்பரா குதிச்சு குதிச்சு குத்தாட்டமே போடுவான் இவன். நான் நார்மலி கைஸ்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. ஒரு ஆம்பளை கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், இதுலதான் நாம அடிபட போறோம். மேடம், நீங்க எதிர்பார்த்தது எதிர்பாராதது இப்படி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. கம் ஆன், சொல்லுங்க சொல்லுங்க. அத நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். சொல்லுங்க. இந்த விஷயத்த ஒன்னா சொல்ல நல்லா இருக்காது, தனித்தனியா சொல்லணும். So next Sunday you come first. Bye. ஞாயிற்றுக்கிழமை போனா நீ நாய்படாத பாடுபடுவ. வீட்டுக்கு நான் நாயாத்தானே போறேன். ஜென்மத்தோட பிறந்தது ஜோட்டால் அடிச்சாலும் போகாது. இவனுக்கு எத வால நான் வேற என்னவோன்னு நினைச்சேன். எத கால. ஏன்? அப்பதானே இவனால மாடிப்படி ஏற முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. காரணம் இல்லாம காரியம் இல்ல. கம் ஆன், உங்களை நம்ப முடியாது. பின்னாடி வராதீங்க, சைடுல வந்து. வாங்க 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 வாங்க. லேட் ஆயிடுச்சா? கரெக்ட்டா வந்திருக்கீங்க. டாக் க்ளோஸ் பண்ணிடலாமே? பண்ணிடலாமே. என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கற? ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்களே. ஷர்ட் கூட கட்டிடலாமே? எடுத்துடலாமே. வேட்டி எதுக்கு? அதையும் கட்டிடலாம். டபுள் ஃபாஸ்டா இருக்கானே. இப்போ ரூம்க்கு போலாமா?
போலாமே. பாவாடை மேலாடை போட்டாலும் பெண்ணே, பளிச்சென்று தெரியாதோ இளமாங்காய் முன்னே, அடி ராஜாத்தி. பாருங்க. 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னா உங்க உடம்பு ஸ்லிம் ஆகி தொப்பிலாம் உள்ளார போய் எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி சுத்துவாங்க. ஓகே, பண்ணலாமா? ஆல்ரைட். ஏத்த இதுக்கு தான் போட்டு ரேஷமா கூட்டியாந்தியா? வேற எதுக்கு கூப்பிட்டேன்? இதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? நீ சொன்னதையெல்லாம் நான் செய்யலைன்னா நீ என்ன செய்வ? ஏய், என்ன பண்ணுவேனா? தபார் கீச்சிடுவேன். பண்ணியா? பண்ணு. வம்சவர்த்திக்கே வழியெல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணியானோ? 1 2 3 5 6. என்ன சத்தத்தையே காணோம்? சைலண்ட் ஒர்க்கரா? ஏன் இவ்வளவு நேரம்? என்ன இடுப்ப உடைச்சிட்டாளா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான். ஆமாங்களா? என்ன கவுத்து போட்ட டானா மாதிரி ஆயிட்டான்? டோன்ட் வரி, படுக்க போட்டு இளப்புளியில தேய்ச்சி நேராக்கிடுவோம். மெதுவா பார்த்து மெதுவா. Come my lady, come my lady, you are butterfly, sugar baby. Come my lady, come my lady. Hi. வாங்க. வந்துட்டேனே. வந்த உடனே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கதவை தாழ்பால் போடணும், அப்புறம் சட்டையை கட்டணும். அவ்வளவுதானே? அப்படி பாக்காத, உடம்பெல்லாம் கூசுது. எல்லாம் எனக்கு தெரியுமே. சட்டையை கழட்டியாச்சு, அப்புறம் வேட்டிய கழட்டணும். என்ன அங்கேயே உத்து பாக்குற? பல் தேய்ச்சாச்சா இல்லையா? தேய்ச்சிட்டேன். ஆமா, ரூம்பு எந்த பக்கம்? இந்த பக்கம். ஆனாலும் அந்த மூதேவி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு செகண்டும் போலாம். அதாதடா செல்லம், அடுத்த வாரம் உனக்கு தான் சூப்பரா இருக்கும். Come my lady, come my lady, you are butterfly, sugar baby. Come my lady, come my lady, you are butterfly, sugar baby. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், சொல்லடா ஜல்சா செய்யடா. இப்படி படக்கூடாது, கொப்பரிக்க படுங்க. குப்புறப்படுத்தா அதுல என்ன குதூகலம்? நீ சொன்னா அதுல ஒரு மேட்டர் இல்லாம இருக்காது. அடிபா. இப்படி திரும்பி பாருங்களேன். சாரதா, இப்படி சொல்லி கீழ்வான செவந்தர போகுது. 1 2 3 5 பாப்பா 6. என்ன பாத்து சொல்லிட்டு என்ன தேவ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ, இவன் ஒரு பலசாலியாச்சே. இவனுக்கு எப்படி ஈடு கொடுக்கறதுன்னு உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? கரெக்ட். டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு மசில்லாம் டைட் ஆகி 40 பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்தி வருவாங்க. 20 வயசு பட்டக்குன்னு குறைஞ்சிரும். எப்படி? ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணலன்னா 4 பேர் உங்களை தூக்கிட்டு போவாங்க. அது எப்படி? இப்படிதான் சொல்ல விட்டல. பண்ணியா? ஐயோ, சொல்லிடாதம்மா, உயிர் போயிடும். பண்றேன். பண்ணு. 1 2 ஐயோ, நாங்க கடிச்சுக்கிட்டே இருமா. 3 என்னன்னா உரு கொலைஞ்சு போய் வந்திருக்கீங்க? ஏன் நாக்கு மடங்கி இருக்கு? நாக்க நானே கடிச்சுக்கிட்டேன். பார்ட்டி நல்லா இருந்துச்சா? மொட்டை குதிகாலுக்கு வந்துருச்சு. ஐயோ, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமே. ஒரு வாரத்துக்கு 7 நாள் வச்சுட்டானே. ஒரு நாள் இருந்ததுன்னா நாளைக்கே போயிருவனே. ஐயோ, எனக்கா சுகந்தி. ஹாய், நான் இங்க இருக்கேன். நோ, நான் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் ஓபன் டைப். Oh, I see. Shirt? இந்த சட்டையை பத்தி நான் சட்டை பண்ண மாட்டேன். ஏன்னா I know. You are the open type.
கரெக்ட். சுகந்தி, உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும், ஐயோ, எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் அதை மீறி வந்திருக்கேன். அந்த பரதேசி பன்னாடைகளை மாதிரி நான் Dress அவ்வளவு சீக்கிரத்துல அவுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆம்பளை Dress அவுத்தா அது அவமானம். அதையே ஒரு பொண்ணு செஞ்சா அழகான கலை. அந்த கலையை நாம அரங்கத்தை பண்ணுவோமா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. புரியலையா? இவ்வளவு டீடைலா சொல்றேன், புரியலைங்கறியே. Let us come to the practical, darling. என்ன கேவி கேவி அழுகுறான்? வாயிலே அடிச்சிட்டாளா? சரியா போச்சு. சுகந்தி, எங்க 3 பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு இல்ல. இங்க பார், உன் செய்கை ஒரு மாதிரி இருக்கு, உன் பேச்சு வேற தினசா இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? என் மனசுல இவர்தான் நினைச்சிட்டு இருக்கு. எவன் அவன்? வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், ஆடு பின்னாலே அலையுது. மானியத்தாக நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம், கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி சாப்பாடு போடுவீங்களே, அதான் அதான். நான் வரலாமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது 2 தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய தீனி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆடு இருக்கா? டேய் நில்டா. என்னண்ணே என்னண்ணே ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டேய் என்னடா இது? 4 நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழுந்துச்சேடா, இப்படி அழிச்சு போச்சேடா. டேய் செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இத வெட்டும் போது 4 தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்கறவ நீ, தலை எடுத்துக்க. அப்ப தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணே. போ போ போ, ஆடு ஓடி விளையாடு. இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான். இப்படியே இருந்தா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தேவரையா, உங்களை மாதிரி நியாயமான அமைதியான மனிதரை இதுவரைக்கும் இந்த ஜில்லாவில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா ஊருக்குள்ள கலவரமே வராது. தேவரே நில்லுங்க. எப்ப வெட்ட போறீங்க? வெட்டிடுவோம். ஏங்க வெட்டுறதுன்னு முடிவாகி போச்சு. எப்ப வெட்டினா என்ன? நல்லா சாப்பிட்டு ஊருக்குள்ள கொழு கொழுன்னு சுத்திட்டு இருக்கான். வெட்டும் போது சொல்லி அனுப்புங்க. கைகால எனக்கு தான். தேவர, ஊருக்குள்ள உன்னதான் நல்லவன் நினைச்சிருந்தேன், நீ கத்து தூக்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டுது, உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? நல்ல மழையா ஊர்ல. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு? நான் அப்பவே பச்சு சொன்னேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. இப்போ இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு உன்னை போட்டு கொடுத்து உள்ள வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இப்போ நான் என்ன சொல்லி நிக்கிறேன், நீ மீசை தோடி நிக்கிற. சரிங்க தலைவரு, நீங்க சொல்றதை நான் கேக்குறேன். இங்க ஒண்ணும் இல்ல. அண்ணா நம்ம 2 பேரும் மோசம் போயிட்டேனே. என்னடா இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வர்ற? விஷயத்த சொல்டா. தேவர் ஆட்டை ராவுத்தருக்கு வித்துட்டாருண்ணே. என்னது? தேவரு ராவுத்தருக்கு ஆடை வித்துட்டாரா? டேய் உண்மையை சொல்டா. இந்த ஆட்டுக்கறி சாப்பிடணுங்கிறதுக்காக பக்கத்தூர்ல எங்க மாமா சீரியஸா இருக்காரு, அவரையே நான் போய் பார்க்க போறேன். இப்ப என்ன பண்றது? இது சாமி குத்தமாச்சேடா. டேய் கூப்பிடுற ஊரே. டேய் முனுசாமி, பெரியசாமி, ராஜாராம், மகமாரி எல்லாரும் ஓடி வாங்க. என்னங்க என்னாச்சு? நாயத்த கேளியா, மாரியாத்தாவுக்கு நேர்ந்து விட்ட ஆடை நம்ம தேவர் ராவுத்தருக்கு வித்திருக்கார். இதனால சாமிக்கு கோவம் வரும், அக்னிமலை பெய்யும், பூமி 2ஆ பொளக்கும், நம்ம எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுவோம். வாங்கய்யா, நாயத்த கேட்போம். வாங்கய்யா. ராவுத்தரே வெளியே வாயா. வாங்க. வாங்கறதெல்லாம் இருக்கட்டும், தேவர்கிட்ட வாங்கின ஆடை எங்க? அது தேக்ஷாக்குள்ள அடைக்கலம் போயிடுச்சு. ஏய், கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை வாங்கி பிரியாணி பண்ணது இல்லாம கிண்டலா பண்றீங்க? டேய் மரியாதையா பேசு. அந்த தேவர் தாண்ட ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா, போய் அவங்கிட்ட கேள்றா. பண்றது பண்ணி தன விட்டா பேசுற. நாரா என்னடா பண்ணாங்க? நீ வாய் மூடு. சும்மா இருங்க. அவரே கேப்போம். தேவரா, மாரியாத்தாக்கு நேர்ந்துட்டு ஆட்டா நீ எப்படியா ராவுத்தர் வைக்கலாம்? யோ வித்தையா, நம்ம ஊர் கோயில் பூசாரி பொண்ணுக்கு 3 நாளா விச காய்ச்சல், சாக பழை கிடந்தா யாராவது எட்டி பாத்தீங்களா? மாரியத்தாளுக்கு பண்றது ஒண்ணுதான், மாரியத்தாளுக்கு எதிர்னு கிடைக்கிற அந்த பொண்ணுக்கு பண்றது ஒண்ணுதான். அதனால ஆட்டை விட்டு உசுரை காப்பாத்தினேன். தப்பாயா? எனக்கா? அந்த தேவர் மாத்திரம் இந்த ஆட்டை வெட்டி இருந்தான், ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான். ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறித்துண்டு கூட கிடைச்சிருக்காரு. ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட்டத்துல என்ன பிடிக்க போறாங்க? சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாரி ஆக்கி விட்டு நம்மள சண்டை கெழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா. தேவர அல்ப 2 துண்டு கறிக்காக ஊரே